நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to தபால்பெட்டி 84 with me விக்னேஷ் கார்த்திக். நம்ம ஷோ போறதுக்கு முன்னாடி போன Thursday ஒரு ஹேஷ்டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோங்க. ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும். என்ன ரெஸ்பான்ஸ் தெரியுமா? விஜய் டிவில ஒரு நியூ ஷோ வரப்போகுது அப்படின்னு போட்டது தான். செம்ம பரபரப்பு. அதாவது ஒரு சீரியல், ஆண்டாள் அழகர்னு ஒரு சீரியல். அந்த சீரியலோட ப்ரோமோ நம்ம போன ஃப்ரைடே வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு விஜய் டிவில. அதுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து விஜய் டிவிக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங் மட்டும்தான் காரணம். மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. மண்மனம் மாறாத ஒரு நெடுந்தொடர் ஆண்டாள் அழகர் செப்டம்பர் 8 முதல் இரவு 7:30 உங்கள் விஜய். உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த சீரியல் வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு நம்புறோம். ஷோக்கு போலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மீனாட்சி அப்படின்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஹாய் விக்னேஷ் கார்த்திக். ஹாய் மீனாட்சி. விஜய் டிவி இஸ் a branded channel. Thank you. Me and my family are very big fans of this channel. A lot of talented people are a part of Vijay TV. Some of my favorites are Amudavanan, Sivakarthikeyan, Divya Darshini and Balaji. கண்டிப்பா அவங்க கிட்ட கன்வே பண்ணிடுறோம். மகாபாரதம் is very nice. Thank you. The animations are fantastic. Thank you. புது கவிதை and office are really good. Thank you. Connections நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் are very interesting. புருஷோ விடாம எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே. Thank you so much. Super Singer is very interesting. Thank you. The judges and the contestants are very good. I am a big fan of Vignesh Karthik. அதாவது ஒவ்வொரு ஷோலையும் நான் இந்த மாதிரி விக்னேஷ் கார்த்திக் எனக்கு பிடிக்கும், விக்னேஷ் கார்த்திக்கோட ஃபேன் அப்படின்னு நான் படிக்கிறத பார்த்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல நீயே படிச்சுக்கிறியடா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்றீங்க. சத்தியமா இல்லைங்க பாருங்க. அதாவது இமெயிலை வந்து நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே படிக்கிறோம். உண்மையாகவே வருது, நம்புங்க. ஏதோ தெரியாதரமா வந்துடுது. தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சி. கேன் யூ ப்ளீஸ் சே ஹாய் இன் சூர்யா சர்ஸ் வாய்ஸ்? ஹாய் மீனாட்சி. நாவுங்க சூர்யா, நீங்க புறவையா சொல்லிக்கலாம், உங்களோட ஒரு பெரிய ஃபேன் நானு. ஓகே மீனாட்சி, ஹாப்பியா? ஓகே. Please continue this great work. There are lots of viewers for your channel. East or West, Vijay TV is the best. Thank you so much எங்க சேனல் பத்தி இவ்வளவு பெருமையா சொன்னதுக்கு. அண்ட் அடுத்ததா கண்ணா பாதுஷா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி லொல்லு சபால ஒரு வீடியோ பாருங்க. என்ன ஆய் எப்படி இருக்க பாதுஷா? டானிக் பாதுஷா. எஸ் டானிக் பாதுஷா. என்ன பார்க்கணும் நீ? எதுக்கு? கோவிலுக்கு ஏதாவது டொனேஷன் வேணுமா, இல்ல உன் இரும்பு கடைக்கு பழைய இரும்பு பெட்டி வேணுமா? சொல்லி தரேன். ஏன்னா நீ நம்ம ரங்கசாமி பிள்ளையாச்சே. இங்க பாரு, உன் கடையில் தான் சண்டை, இந்த ஆண்டனிக்கும் இந்த பாஷாக்கு தான் சண்டை. இதுல உன் கடையில் இருக்க பழைய பிளாஸ்டிக் சாமான் உடையணும், இல்ல என் கடையில் இருக்க பழைய பிளாஸ்டிக் சாமான் உடையணும். அப்பா வச்சு ஹவுஸ் அடித்து போற பிளாஸ்டிக் சாமான் உடையக்கூடாது. தெரிஞ்சு நீ ஒரு கோழை. எஸ், 2 நாளா சளி பிடிச்சிருக்கு, அதான் நெஞ்சில கோழை இருக்கு. ஹே, நான் நெஞ்சில் இருக்க கோழை சொல்ல, நெஞ்சில தில்லி இல்லாம இருக்கே அதை சொன்னேன். ஹேய் ஆண்டி, என்ன பேசுற? என்ன ஆண்டனி, 8 கால் பூச்சி கோட் சூட் போட்டு என்ன கடிக்குள்ளான்னு பாக்குறியா? ஹேய், ஒழுங்கா பின்னாடி போறியா இல்ல கரிங்கல் எடுத்து நசுக்கிடுவா? பாஸ், இவன் டீசன்ட் இல்லாத பேசுறான். ஆமா, தோவர் பயங்கரமான டீசன்ட் ஆனவர். டேய், பர்மோடாஸ்க்கு கோட் போட்டுன்னு இந்த உலகத்துல சுத்துற ஒரே ஆள் நீதான்டா. இந்த அணுகுண்டு மாதிரி மண்டையை வச்சிருந்தா பாஷா பயந்துருவான்னு நினைச்சியா? அதான் நடக்காது. ஆண்டனி, முடிச்சிடறேன். இன்னும் 7 நாளுக்குள்ள உன்னை முடிச்சிடறேன். என்னது 7 நாள்ல என்ன முடிப்பியா? 7 செகண்டுக்குள்ள உன்னை முடிக்கிறேன். அங்க பார். கொஞ்சம் இங்கே பார் கண்ணா. கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. ஆண்டனி வரட்டுமா? 2GP போட்டோவை காமிச்ச எங்கால கவுக்கலாம் பாத்தியா? நெஜ ஃபிகர் ஜிலேபி மாதிரி காமிச்சு உங்கால கவுத்தேன் பாத்தியா? பாதுஷா தெரியல பாதுஷா
టానిక్ బాదుషా నేను ఒక్కసారి చెప్తే వంతులు చారి చెప్తున్న மாதிரி வாழ்க்கையில ஒரு தத்துவம் தெரிஞ்சுக்கோ. மழை காலத்துல ஆத்து நிறைய தண்ணி போகும், ஆனா யாராலையும் குளிக்க முடியாது. வெய்ய காலத்துல குளிக்கலாம்னு ஆசை இருக்கும், ஆனா ஆத்துல தண்ணி போவாது. இதான் வாழ்க்கையின் தத்துவம். வாட்டா லுல்லு சபா தான் இல்ல, அதை அடிச்சுக்க வேற ஷோவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த மெயில் படிக்கலாம். அனிதா அப்படின்றவங்க அமைச்சிருக்காங்க. ஹாய் விக்னேஷ். ஹாய் அனிதா. ஐ எம் அனிதா ஃப்ரம் பாண்டிச்சேரி. Our whole office is very big fan of Vijay TV. Thank you. Please say a big hi to Q-based technologies. Q-based technologies il வேலை செய்யும் அனைவருக்கும் hi. I like you very much. Thank you. You are one of my favorite tankers. சத்தியமா இதுவும் பிரிண்ட் ஆயிருக்குங்க, நானே படிக்கல, தயவு செய்து நம்புங்க. I like all shows in Vijay TV. Vijay TV shows, especially Nia Nana and Coffee with Didi, and the serials are also very different from other TV shows. We love Office serial and Karthik. We used to talk with Robo Shankar once in a month. Robo Shankar oda பேசுவீங்களா? Super. All the teams are doing their jobs awesome. We used to play connection show at our office. Parra. We are all very big fans of Vijay TV. Keep rocking Vignesh and team. Please read this mail in coming show. கடைசியில் ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் டெலிகாஸ்ட் கனா காணும் காலங்கள் சீரியல் அகைன். கண்டிப்பா அதுக்கீழே பை அனிதா பிடெக் 770856. ஏங்க ஃபோன் நம்பர்லாம் டைரக்டர் சார் ஏன்னா நம்பர்லாம் நோட் பண்றீங்க நீங்க? பாருங்க, ஷோ முடிஞ்சதும் மெசேஜ் அனுப்பிச்சான்னா ரிப்ளை எல்லாம் பண்ணாதீங்க, நம்ம நம்பர்லாம் போட்டு அனுப்பாதீங்க. எல்லாருமே என்ன மாதிரி நல்லவங்களா இருந்துருவாங்களா? இப்படி வெள்ளோந்தியாவே இருக்கீங்களே நீங்க. சரி, ஓகே, ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவியில நாங்க போடுற படங்கள் எல்லாத்தையுமே யூடியூப்ல கூடிய விரைவில் போட போறோம். ஸோ நீங்க வந்து எல்லா படத்தையுமே வந்து யூடியூப்லேயே பார்க்கலாம். அப்போ டிவியில் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் யூடியூப்ல பார்த்துருவேனே அப்படிலாம் கேட்கக்கூடாது. டிவியில் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து யூடியூப்ல போடுவோம். எப்படி நாங்கள் வந்து பிரில்லியன் கேஸ்ல என்ன மாதிரி படங்கள்லாம் விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்னா, எதிர்நீச்சல், கடல், தில்லுமுள்ளு, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, இது போன்ற பல படங்கள். நீ சிரிச்சாதான் நல்லா இருக்கு, உம்முன்னு இருந்தா நல்லா இல்ல. ஒரு தேவதைய வச்சு ஒரு தேவதூதனை மடக்கனே. எங்க இருக்காங்க அம்மா? ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவ்வளவு பெத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. மிலிட்டரி சரக்கு வாங்கி வச்சிருக்காண்டா, சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வரேன். போனு கோயில இருந்து பிரசாதத்துக்காக தானே? சான்ஸ் இல்ல, நீங்க பெரிய மகான், எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? இல்லப்பா, இதே கண்ணோட நார்மலா வந்தாருன்னா அண்ணன் நல்லவன். ஓகே, வடபழனில இருந்தா பால் அபிஷேகம் தானே சார்? கான்டாக்ட் லென்ஸ் போட்டு பூனை கண்ணோட வந்தாருன்னா தம்பி கெட்டவன். அது யாரு? கந்தன், கங்குலி கந்தன். யமனுக்கு பினாமி, எனிமிக்கு சுனாமி. கந்தன், கங்குலி கந்தன். ஹாய், ட்ரீட் இல்லையா? நான் வேற சாப்பிட மாட்டேன், சமபசி. கராத்தேல எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? கராத்தேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ டிரையரை திறக்கிறது. மாஸ்டர், நான் இந்த டேபிள் டிரையர் சொன்னேன். சாரிங்க, டைம் இல்லாத காரணத்தினால 2 ட்ரெயிலர் தான் எங்களால் போட முடிஞ்சது. மீதி வந்து நெக்ஸ்ட் வீக்ல பாத்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி பிரேக் அப்புறம் யூடியூப்ல டாப்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நான் பார்க்க போறது யூடியூப்ல டாப். டாக்டர்ஸ்க்கும் பப்ளிக்கும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பிரச்சனை தான், பட் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் போன சண்டே நம்ம நியானா ஷோவில் வந்து டாக்டர்ஸ் வர்சஸ் பப்ளிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருந்தோம்.
நல்ல ரெஸ்பான்ஸுங்க. அதாவது டாக்டர்ஸ்க்கும் மக்களுக்கும் வந்து என்ன மாதிரி பாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். பேஷண்ட்ஸ் வந்து அதாவது பப்ளிக் வந்து அவங்க சைடில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசினாங்க. டாக்டர்ஸ் வந்து எங்களுக்குலாம் என்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ்க்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதே வந்து அன்றைக்கி தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் டாப். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வந்தால் என்ன மாதிரிலாம் டிசீஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ முடி கொட்டிக்கிறத வச்சு ஒன்று விட்டமின் டிஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டயபெட்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லை ஜீன் ப்ராப்ளமாக இருக்கலாம்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நெத்தி சுருக்கம் இருந்தால் லாஸ் ஆஃப் ஸ்லீப்பாக இருக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு இருக்கலாம், இல்லைனா மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயமா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது காது துடிக்கிறத வச்சு இதயத்திலையோ இதய ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதாவது இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆடுமா பேசும்போது அந்த ஷிவரிங் தெரியும். அடுத்தது கண்ணோட நிறம், ரத்த குழாய் விரிஞ்சிருக்கிறதுனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து சிவப்பாக இருக்கும். ஒன்று கிரானிக் ஆல்கஹாலாக இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகளோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகளோ இருக்கிறதான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரத்த நாளங்களில் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது மூக்கினுடைய கலர் மாறி இருந்தாலோ வேர்வை சுரப்பிகள்னால அதிகமாக வேர்த்து இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உக்கார ஸ்டைல், ஒரு பேஷண்ட் வந்து உக்கார ஸ்டைலில் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க உக்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தண்டுவடத்தை எப்போவுமே நேராக வச்ச மாதிரியோ இல்லை குனிஞ்ச மாதிரியோ அப்படியே உட்காருவாங்க. அதை வச்சு தண்டுவடத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு மூட்டு எலும்புகள், அவங்க நடக்கிற ஸ்டைல், அவங்க நிற்கிற ஸ்டைல், சாஞ்சி நடந்தால் ஹிப் ஜாயிண்ட்டில் பிரச்சனையோ நீ ஜாயிண்ட்டில் பிரச்சனையோ ஆங்கிள் ஜாயிண்ட்டில் பிரச்சனையான்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் கேட்டோன்னே எல்லா வியாதியும் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தோணியிருக்கும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் அறிகுறிகள் இருந்ததுன்னா அந்த வியாதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையே போட்டு மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்ததாக வந்து நம்ம சூப்பர் சிங்கரில் போன வாரம் நம்ம ஜானகி அம்மா வந்து எபிசோட்ஸ் எல்லாமே டாப்பு தான். அதில் ஸ்பெஷலாக ஹரிப்ரியா வந்து பாடியிருப்பாங்க. அந்த எபிசோட் யூடியூப்பில் செம்ம டாப்பு. ஓ நம சிவா, சாரி அனந்த்ஜி பாருங்க. ஓம் நம சிவாயா, சிவாயா
நைஸ் சிங்கிங் ஹரிப்ரியா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அடுத்தது நம்ம ஜோடி நம்பர் 1ல வந்து இதிகாச சுற்று அப்படின்னு ஒன்று வச்சாங்க. இந்த சுற்றுல வந்து நம்ம லோகேஷும் சுனிதாவும் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூடியூப்ல டாப். எதனால டாப் அப்படின்றது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்க வீடியோ பாருங்களேன், உங்களுக்கே புரியும். என்ன செய்கிறாய்? உனக்கு என்ன மதி மயங்கி விட்டதா? ஆம், உன்னை பார்த்து மயங்கி விட்டது. உன் வார்த்தைகளுக்கு மயங்குவேன் என்று நினைக்கிறாயா? என் வார்த்தைகளுக்கு மயங்காவிட்டாலும் என் அழகிற்கு மயங்கித்தான் ஆக வேண்டும். யாராயினும் ஏன் அந்த ராமன் கூட மயங்குவான். இப்போ தெரிஞ்சிருக்குமே இந்த வீடியோ எதனால யூடியூப்ல டாப்னு. இப்போதான் தெரியுது யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குற மக்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்னு இப்போதான் தெரியுது. இதை பார்த்துட்டு எங்க டைரக்டர் என்ன பிக்கினி போட்டு வந்து நில்லுன்னு சொல்றாரு. நான் பிக்கினி போட்டு வந்தா நீங்க பார்க்க முடியுமா சார்? புரிஞ்சுக்கங்க சார். அடுத்ததா யூடியூப்ல டாப் வந்து நம்ம வீட்டு கல்யாணம். யார் வீட்டு கல்யாணம்னு கேட்டீங்கன்னா நம்ம டிடி வீட்டு கல்யாணம். டிடினாலே டாப் தான். இதுல அவங்க கல்யாணம்னா சொல்லவா வேணும். எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன அன்னைக்கே 1,00,000 வியூஸுங்க யூடியூப்ல. ஆனாலும் டிடியோட கல்யாணத்தை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் பாருங்க. எங்கள் வீட்டு கல்யாணம், டிடி வீட்டு கல்யாணம், அதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். முதல் தம்பியாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து வாழ்த்துறேன். இன்றைக்கி வந்து அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வந்திருக்கேன். இந்த கிஃப்ட்டை தான் வந்து நான் இப்போ போய் கொடுக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிடியோட கல்யாணத்துக்கு வாழ்த்துன எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். விஜய் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு 8,000 கோடி தமிழர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. நம்ம வீட்டு கல்யாணம்ல வந்து டிடியோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு பஞ்ச் டேலாக் வந்து கடைசியாக சொல்ல சொன்னாங்க, நான் இப்போவே சொல்கிறேன். நிஜமாலே இது எங்கள் வீட்டு கல்யாணம் தான். ஐ விஷ் டிடி அண்ட் ஸ்ரீகாந்த் ஹாப்பி மேரிட் லைஃப். தொடர்ந்து டன் டைம். ஹாப்பி மேரிட் லைஃப் டிடி. பா, நாங்களும் எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு விஷ் பண்றது. ஒவ்வொரு எபிசோட்லயும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி போச்சுன்னு வைங்க, 60ஆம் கல்யாணத்துலயும் வந்து டிடியோட கல்யாணம் யூடியூப்ல டாப் அப்படின்னு பேசுவோம். அதனால எங்களுக்கே உங்க மேரேஜ்க்கு விஷ் பண்ணி போர் அடிச்சு போச்சு. அடுத்ததா கூடிய விரைவில் ஒரு வளகாப்பு, ஒரு காது குத்து, அந்த மாதிரி விஷ் பண்றதுக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும் சீக்கிரமா. ஓகே ஓகேங்க. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் என்னாச்சு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நான் பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவில என்னாச்சு. இந்த சரவணன் மீனாட்சியில இந்த வேட்டையன் பையன் தாலியை எடுத்துட்டு போய் மீனாட்சி பக்கத்துல நிக்கிறான். மீனாட்சி பொண்ணு வந்து அப்படியே குலுங்கி 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 அழுது. வேணாம் மாமா, ப்ளீஸ். அப்படிலாம் கெஞ்சாத மீனாட்சி. மாமா, நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே மாமா. ஏன் இப்படி மாறிட்டீங்க? எல்லாம் நீ வேணும் தான். தாலி கட்டும்போது அழாத மீனாட்சி. அழுதா மாமாக்கு வலிக்கும்ல. அழாத, கஷ்டமா இருக்குடா. மாமா ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா, வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா. வேணாம் மாமா, ப்ளீஸ். ஏப்பா, சட்டு போட்டு யாராவது தாலியை கட்டுங்கப்பா, இல்லைன்னா நான் கட்டி போடுவேன். இது ஏன் வாய்ஸ் கிடையாதுங்க, இதுதான் ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ். அதனால தயவு செய்து சீக்கிரமா யாராவது தாலியை கட்டிருங்க. அடுத்ததா வந்து இந்த புதுக்கவிதையில ஒரு பேட் பாய்.
உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் அவரை பத்தி தான் பேசுறோம். இந்த சேது பைய ஃபர்ஸ்ட் பிஹேவியர், இந்த வாட்டி செம்ம ஃபர்ஸ்ட் பிஹேவியர், கதவை தட்டிக்கிட்டே இருக்காப்ல பாருங்க. எனக்கு கோவம் வர மாதிரி பண்ணாத. நான் சொல்றத கேளு, இல்லனா கதவை உடைச்சே போடு. என்ன நான் சொல்லிட்டே இருக்க, நீ ஓவரா சீன் போடுற. நல்ல மாதிரி நடிச்சா விட்டுருவனா? நான் சொல்றத மரியாதையா கேளு. என்னை வீணா முரடனாக்கிறாத. திவ்யா, திவ்யா கதவை தர. நானே ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல அந்த தனுஷோட என்ட்ரி தேவையா? டைரக்டர் சார், தெரியாம தான் கேக்குறேன். சரி விடுங்க, எங்க ஃபீலிங் உங்களுக்கு எங்க புரியுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது அப்புறம் என்னவா, நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஷோ. ஒரு ஜாலியான ஷோ. இந்த ஷோக்கு வந்து 4 பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி செம்ம ஜாலியா போச்சு ஷோ. ஆனா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இந்த டீமால மட்டும்தான் யோசிக்க முடியும். பேண்ட் கிழிஞ்சா என்ன மாதிரி சவுண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. என்னத்த சொல்றது? நீங்கள் வேகமாக உட்காருகிற பொழுது பேண்ட் கிழியும் சத்தம் எப்படி இருக்கும்? வாங்க முகேஷ், நல்லா குடிங்க. ஃபுல்லா குடிக்கணும், சித்தாட்டம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கல்பனா, அடுத்து வந்து முகேஷ். அதாவது பேண்ட் கிளியற சத்தம் தான் கேட்டேன், பேண்ட்ல இருந்து வர சத்தம் கேட்டேன். முழுங்கி இருக்க போதும். எங்க கல்பனா காணோம்? எங்க கல்பனா? ஓ சிரிச்சுக்கிட்டு இருக்கியாமா? சரி தேவி கிருபா. ஏ லூசே, உட்காரும்போது கீழே நீயா கீழே விட கூடாது. ஓகே, உட்டால கிருஷ்யாம். பேண்ட் கிழிக்கிற சத்தம். இன்னும் என்னென்ன சத்தத்தெல்லாம் கேட்க போறாங்கன்னு தெரியல. தயவு செய்து கொஞ்சம் பார்த்து யோசிங்க. இட்ஸ் ஃபேமிலி ஷோ. அடுத்ததா வந்து இன்னைக்கு நீயா நானா, என்ன டாபிக்னு தெரியல, பட் ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்ட் எபிசோடு. அங்கங்க கொஞ்சம் சீரியஸா பேசுவாங்கன்னு மட்டும் தெரியுது. என்னது எல்லா நீயா நானா ஷோவும் அப்படிதான் இருக்கும்ன்றீங்களா? ஆனா இது வேற மாதிரி இருக்கும். அப்பா சமாளிச்சாச்சு பாருங்க. பார்த்தோன்னே இவன் நல்லவன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? திருநீர் வைக்கிறவங்க நல்ல பசங்க. திருநீர் வைக்கிறவங்க நல்ல பையன். கிண்டல் பண்ணாம கேலி பண்ணாம இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கணும். பெரியவங்கள பார்க்கும்போது விஷ் பண்ணணும். ட்ரெஸ் கோட் பாப்போம் சார். பொண்ணுனா இப்படிதான் பழகணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அவ முகத்தை பார்க்கும்போது ஒரு அப்பாவித்தனம் தெரியும். கேஷுவலா செயின் போடுறது அதெல்லாம் நல்ல பையன் சார். நல்ல பையனா பார்க்கிறதுக்கே தெரிஞ்சிடும், அமைதியா இருக்கும். 10 பேர் இருக்கிற இடத்துல அந்த பையன் வளவளன்னு பேசாது, அந்த பையன் நல்ல பையன். உங்க கணக்குப்படி இங்க இருக்கவங்களே கெட்டவனா தான். ஓகே ஃபோக்ஸ், இப்போ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களோட சப்போர்ட், மெயில்ஸ், லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து எங்கள் ஷோ நிறைய பாருங்க, நிறைய மெயில்ஸ், லெட்டர்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி விஜய் டெலிவிஷன், தபால் பெட்டின் 8484, சென்னை 6,34,000. இல்லை நான் வந்து மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தபால் பெட்டின் 8484@vijaytv.com அப்படின்ற மெயில் ஐடிக்கும் உங்களோட மெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஷோ முடிஞ்ச உடனே குள்ளநரி கூட்டம் படம் டெலிகாஸ்ட் ஆக போது நம்ம விஜய் டிவில 10 மணிலேருந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, அடுத்த வாரம் இதே ஷோல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்.